மகாபாரதத்தில் பயன்படுத்தப்பட்ட அஸ்திரங்களும் அவற்றின் சக்திகளும். பாகம் 2. வாயுவாஸ்திரம். இது வாயுதேவனின் சக்தியை கொண்டு உருவாக்கப்பட்ட அஸ்திரம். இது கடுமையான சூறாவளியை உண்டாக்கும் வல்லமை கொண்ட அஸ்திரம். வாயுவாஸ்திரத்தை வெளிப்படுத்தினால் தன் இலக்கை குறிவைத்து அடித்து அடியோடு பூமியை விட்டு வெளியே தூக்கி சுயற்றி எரிந்துவிடும் அளவிற்கு வல்லமை கொண்டது. மகாபாரதத்தில் பரசுராமர், பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், கர்ணன், அர்ஜுனன் மட்டும்தான் வாயுவாஸ்திரத்தை கைப்பற்றியிருந்தனர். ராமாயணத்தில் வாயுவாஸ்திரம் வெறும் 4 முறை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் மகாபாரதத்தில் வாயுவாஸ்திரம் மொத்தமாக 18 முறை பயன்படுத்தப்பட்டது. வாயுவாஸ்திரத்தை அதிகமாக பயன்படுத்தியவர்கள் அர்ஜுனனும் கர்ணனும் மட்டும்தான். அடுத்ததாக சூர்யாஸ்திரம். இது சூரிய தேவரால் உருவாக்கப்பட்ட அஸ்திரம். பிரகாசமான வெளிச்சத்தை உருவாக்கி இருளை அடியோடு அழிக்கும். எதிரியின் பார்வையை மங்கச் செய்து அவனை செயல்பட விடாமல் தடுக்கும் வல்லமை கொண்டது சூர்யாஸ்திரம். மகாபாரதத்தில் பரசுராமர், கர்ணன், அர்ஜுனன், பீஷ்மர், துரோணர் ஆகிய 5 நபர் மட்டும்தான் சூர்யாஸ்திரத்தை வசப்படுத்தி கொண்டிருந்தனர். இதில் கர்ணன் மட்டும் சூர்யாஸ்திரத்தை சூரிய தேவரிடமிருந்து வரமாக பெற்றிருந்தான். மற்ற 4வருமே முறையாக மந்திரத்தை உச்சரிக்க பழகி கைவசப்படுத்தி இருந்தனர். மகாபாரதத்தில் சூர்யாஸ்திரத்தை அதிகமாக பயன்படுத்தியது கர்ணன் மட்டும்தான். அடுத்து நாகாஸ்திரம். நாகங்களின் சக்தியை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் நாகாஸ்திரம். இது மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரம். நாகாஸ்திரத்தை வெளிப்படுத்திவிட்டால் அதை தடுக்கும் சக்தி கருடாஸ்திரத்திற்கு மட்டும்தான் உள்ளது. இது சக்தி வாய்ந்த பாம்புகளின் விஷத்தை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. நாகாஸ்திரத்திற்கான மந்திரத்தை சொல்லி பாம்புகளை நேராக வரவைத்தோ அல்லது அஸ்திரத்தில் பாம்புகளின் விஷத்தை வரவைத்தோ எதிரியை தாக்கலாம். நாகாஸ்திரத்தை பயன்படுத்தி எதிரியின் மனதை குழப்புவதற்கு மாயங்களை கூட உருவாக்க முடியும். அதன் மூலம் நம் தாக்குதலுக்கு எதிரியால் பதில் தாக்குதல் செய்ய முடியாமலும் தன்னை தற்காத்து கொள்ள முடியாமலும் போகும்படி செய்ய முடியும். நாகாஸ்திரத்தை செலுத்தி ஒருவரை மயக்கமடைய வைக்கவும் முடியும், பக்கவாதம் வர வைக்கவும் முடியும், சாகடிக்கவும் முடியும். அது நாகாஸ்திரத்தை வெளிப்படுத்துபவரின் திறமை மற்றும் அவர் சொல்லும் மந்திரத்தின் அளவை பொறுத்து நாகாஸ்திரம் ஏற்படுத்தும் அழிவின் தாக்கம் அமையும். நாகாஸ்திரம் 2 பக்கமும் தாக்கும் தன்மை கொண்டது. அதனால் அஸ்திரத்தை வெளிப்படுத்தும் போது மந்திரத்தை மிகுந்த கவனத்துடன் உச்சரிக்க வேண்டும். மந்திரத்தில் சிறிய பிழை ஏற்பட்டால் கூட அது அஸ்திரத்தை வெளிப்படுத்துபவரையே அழித்துவிடும். அது மட்டும் இல்லை, நாகாஸ்திரத்தை அளவுக்கு அதிகமாகவோ அல்லது பொறுப்பற்ற விதத்திலோ பயன்படுத்தினால் அது நாக இனத்துக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அதன் விளைவாக அஸ்திரத்தை வரவைத்த வீரனையும் அவனை சார்ந்தவர்களையும் அது அழித்துவிடும். சிறந்த மற்றும் அதி திறமையுள்ள வீரர்களால் மட்டும்தான் நாகாஸ்திரத்திற்கான மந்திரத்தை சரியான முறையில் கையாள முடியும். மகாபாரதத்தில் நாகாஸ்திரத்தை கைப்படுத்தியவர்கள் பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், பரசுராமர், கர்ணன், அர்ஜுனன், பீமன் ஆகியவர்கள் மட்டும்தான். அடுத்ததாக நாகபாஷாஸ்திரம். இது நாகங்களின் கழுத்து பகுதியில் இருக்கும் சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்ட அஸ்திரம். துறவரம் மேற்கொண்டு கடுமையான தவம் புரிந்து நாகதேவர்களிடமிருந்தும் தெய்வ சக்தி கொண்ட நாகங்களிடமிருந்தும் மட்டும்தான் நாகபாஷாஸ்திரத்தை வரமாக பெற முடியும். நாகபாஷாஸ்திரத்தை பயன்படுத்தி பாம்புகளை கயிறு போல் உருவேற்றி எதிரியை சிக்க வைக்க முடியும். நாகபாஷாஸ்திரத்தில் கட்டுப்பட்டவனால் அசையவோ நகரவோ முடியாது. நாகபாஷாஸ்திரத்தின் கட்டிலிருந்து வெளிவர திறமை அதிகமாக உள்ள வீரனால் மட்டும்தான் முடியும். பாம்பின் கட்டியிலிருந்து விடுபடும் மந்திரத்தில் சிறிய மாற்றம் இருந்தாலும் சுற்றியுள்ள பாம்பின் இணக்கம் வலுப்பெற்று கட்டுண்ட வீரனின் ஏக்கத்தை தடுத்துவிடும். பாம்புகளின் கயிற்றின் இறுக்கம் அதிகமானால் விஷம் வெளிப்பட்டு அந்த வீரனை கொன்றுவிடும். மகாபாரதத்தில் நாகபாஷாஸ்திரத்தை தன் வசப்படுத்தியவர்கள் அர்ஜுனன் மற்றும் அஸ்வத்தாமன் என்ற 2 மட்டும்தான். அஸ்வத்தாமன் நாகபாஷாஸ்திரத்தை கையாளுவதில் அதிகமாக திறன் பெற்றவன். ஆனால் மகாபாரத யுத்தத்தில் அஸ்வத்தாமன் நாகபாஷாஸ்திரத்தை வைத்து பாண்டவர்கள் தரப்பிற்கு பேரழிவை ஏற்படுத்திவிட்டான். அடுத்ததாக மோகினி அஸ்திரம். இது விஷ்ணு பகவானின் அஸ்திரம். மோகினி அஸ்திரம் விஷ்ணு பகவானின் பெண் அவதாரமான மோகினி அவதாரத்திற்காக உருவாக்கப்பட்ட அஸ்திரம். அமிர்த கலசத்தை அசுரர்கள் திருடி சென்றதனால் அசுரர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை மீட்பதற்காக உருவாக்கப்பட்ட அஸ்திரம்தான் மோகினி அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை செயல்படுத்தினால் அது ஒரு கவர்ச்சியான அழகிய பெண்ணாக உருவம் எடுக்கும். அதோடு அதன் கூடவே மனதை மயக்கும் இனிமையான ஒரு இசையையும் அது வெளிப்படுத்தும். அந்த பெண்ணின் அழகும் கவர்ச்சியும் அந்த இசையும் கடினமான வீரனின் மனதையும் வசீகரிக்க செய்து மயங்க செய்து மோகினி அஸ்திரத்தை செலுத்தியவரின் கட்டளைக்கு அடிபணிய செய்துவிடும். அஸ்திரத்தை செலுத்தியபவரின் விருப்பத்தை எதிர்க்கவோ அல்லது உண்மையான சூழ்நிலை என்னவென்று அறிந்து கொள்ளவோ முடியாத அளவிற்கு மோகினி அஸ்திரம் இலக்காக செலுத்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட வீரரை ஈர்த்து அவரின் மனதை மயங்க செய்துவிடும். மோகினி அஸ்திரம் மாயையை உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரம். மகாபாரதத்தில் மோகினி அஸ்திரத்தை கொண்டிருந்தவர்கள் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மட்டும்தான். அர்ஜுனன் மோகினி அஸ்திரத்தை தன் தந்தையான இந்திரதேவனிடம் இருந்து வரமாக பெற்றிருந்தான். மோகினி அஸ்திரத்தை கொண்டு அர்ஜுனன் நிவாத கவசர்களை தாக்கி அவர்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருந்த மாயைகளை உடைத்து அவர்களுக்கு அர்ஜுனன் மாயைகளை ஏற்படுத்தி அவர்களை வெற்றி கொண்டான். இரண்டாவது முறையாக காமியகா வனத்தில் வனவாசம் இருக்கும்போது துரியோதனன் உயிரை காப்பாற்றுவதற்காக சித்ரசேனா என்ற கந்தர்வனின் படைகள் மீது பயன்படுத்தி சித்ரசேனா என்ற கந்தர்வனையும் அவனது படைகளையும் தோற்கடித்து வெற்றி கொண்டு துரியோதனனை காப்பாற்றி துரியோதனனிடம் இருந்து மகாபாரத யுத்தம் நடக்கும்போது தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு வரத்தையும் பத்திரப்படுத்தி கொண்டான் அர்ஜுனன். இப்படி கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் தவிர்த்து மகாபாரதத்தில் வேறு யாரும் மோகினி அஸ்திரத்தை வசப்படுத்தவில்லை. இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.